அன்பு நேயர்களே, அமெரிக்காவில் ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஈரான் மீதான தாக்குதல் கொலைவெறிக்கு எதிராக அங்கு இருக்கின்ற விஐபிகள் என்பதற்கு அப்பால் சட்டம் இயற்றியவர்கள், அரசியல்வாதிகள் என்று ஒட்டுமொத்தமாக அமெரிக்க ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு 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 வலுசக்தியாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடியவர் என்ற வகையில அந்த செய்தி வெளியாக இருக்குது. அது ஈரான் மீதான தாக்குதலுக்கு, அதாவது ஈரான் மீது அதிபர் எடுக்கும் கொலைவெறி தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்காவில் கடுமையான கண்டனம் வெளியாகிருக்கிறது. இதுதான் இன்றைய மிக முக்கியமான செய்தியாக அமெரிக்காவில் இன்று வந்திருக்கின்றது. அரசியல் சட்டம் முழுவதும் உள்ள அமெரிக்க மூலோபாயவாதிகள், சட்டம் இயற்றியவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பலரும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு கொள்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளனர். இராணுவ விரிவாக்கத்தின் சாத்தியமான விளைவுகள் குறித்து ஆழ்ந்த கவலையை அவர்கள் வெளிப்படுத்தி உள்ளனர். அரசியல் சட்டம் முழுவதும் உள்ள அமெரிக்க மூலோபாயவாதிகள், சட்டம் இயற்றியவர்கள், அரசியல்வாதிகள் என்றும் மிகப்பெரிய கவலையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அடுத்தது, ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளனர். இராணுவ விரிவாக்கத்தின் சாத்தியமான விளைவுகள் குறித்து ஆழ்ந்த கவலையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்கர்கள் ஈரானுடன் போருக்கு செல்ல விரும்பவில்லை என்று முன்னாள் பிரதிநிதி மார்ஜோரி டைலர் கிரீன் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான 2024 பிரச்சார வாக்குறுதியை ட்ரம்பிற்கு அவர் நினைவூட்டினார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை செலவழித்து முன்னேற விரும்புகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் அரசாங்கம் உயரடுக்கு குழந்தைகள் சிறையில் அடைக்க விரும்புகிறார்கள். மேலும் அவர்கள் இனி வெளிநாட்டு போர்கள் வேண்டாம், ஆட்சி மாற்றம் வேண்டாம் என்று வாக்களித்தனர். நீண்ட காலமாக ராஜதந்திரத்துக்கான ஆதரவாளரும் நீண்டகால இராணுவ ஈடுபாடுகளை எதிர்ப்பவருமான செனட்டர் எட்வர்ட் ஜே மார்கி இதேபோல் அமெரிக்கர்கள் மேற்காசியாவில் முடிவில்லாத போர்களில் நாட்டை சிக்க வைக்க முயலுவதில்லை என்றும், வெளிநாடுகளில் மேலும் மோதல்களை விட உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்பதை வலியுறுத்துகிறார். 2017 முதல் வாஷிங்டனின் 7வது காங்கிரஸ் மாநாட்டின் மாவட்டத்தின் பிரதிநிதியாக பணியாற்றும் அமெரிக்க அரசியல்வாதியான பிரமிளா ஜெயபால் காங்கிரஸை முதலில் கலந்தாலோசிக்காமல் ஈரானுக்கு எதிராக புதிய ஆக்கிரமிப்பை தொடங்குவதற்கு எதிராக ட்ரம்பை தடுத்தார். வர்ஜீனியாவின் 8வது மாவட்டத்தைச் சேர்ந்த அமெரிக்க பிரதிநிதி டான் ஃபேயர் 2018 ஆண்டில் தனது முதல் பதவி காலத்தில் ட்ரம்ப் ஒருதலை பட்சமாகவும் வியத்தகு முறையில் கூட்டு விரிவான செயல் திட்டத்திலிருந்து விலகியதை கடுமையாக விமர்சித்தார். இது மேற்கு ஆசிய பகுதி முழுவதும் பதற்றங்களை அதிகரித்திருப்பதாகவும் அவர் சொல்லுகின்றார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னதாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் வசதிகளை முற்றிலுமாக அளித்திருந்தால் ட்ரம்ப் ஏன் ஈரான் மீது மற்றொரு போரை நடத்த வேண்டியிருக்கும் என்று மிக முக்கியமான கேள்வி எழுப்பியுள்ளார். நல்ல கேள்விதானே. ஈரான் இப்ப நீங்க படையெடுத்தீங்க, அப்போ ஈரான் யுரேனியத்தை அழிக்க போறோம். அப்ப நீங்க அழிச்சா இப்ப போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேட்கிறார். ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இது அமெரிக்காவில் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அரசியல்வாதி, வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் அமெரிக்க இராணுவ அதிகாரியான ஜேசன் குரோ 2019 முதல் கொலராடோவின் 6வது காங்கிரஸ் மாவட்டத்திற்கான அமெரிக்க பிரதிநிதியாக பணியாற்றி வருகிறார். ட்ரம்பின் அர்த்தமற்ற போர்கள் மற்றும் சாகசத்தால் அமெரிக்கர்கள் இப்போது சோர்வாக உள்ளனர் என்பதை அவருக்கு நினைவூட்டினார். அமெரிக்க அரசியல்வாதியும் நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜூனியர் அமெரிக்க செனட்டராக பணியாற்றும் முன்னாள் ராஜதந்திரியுமான ஆண்ட்ரூ கிம் அமெரிக்காவை எந்த காரணமும் இல்லாமல் போரின் விளிம்பிற்கு கொண்டு செல்ல வந்ததற்காக ட்ரம்பை கடுமையாக கண்டித்தார். அரிசோனாவை சேர்ந்த அமெரிக்க செனட்டரான ரூபன் மெரலெனாரேனா கலேகோ ட்ரம்பின் பிரச்சாரமும் ஜனாதிபதியின் பதவியும் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது முதல் பெஹோபில்களுக்கு எதிராக பாதுகாப்பது வரை மீறப்பட்ட வாக்குறுதிகளால் குறிக்கப்பட்டது என்றும் கூறினார். முன்னாள் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு மூலோபாயவாதியும் புவிசார் அரசியல் நிபுணருமான டேவிட் ஃபைன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் சார்பாக
ஈரானுக்கு எதிராக மற்றொரு நியாயமற்ற ஆக்கிரமிப்பு போரை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய அமெரிக்க ஈரான் ராணுவ மோதல் ட்ரம்ப் உருவாக்கி இருக்காவிட்டால் அது இருந்திருக்காது. அமெரிக்கா குண்டுவீச்சு மற்றும் அது விரும்பும் எந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பதை நியாயப்படுத்த உலகம் முழுவதும் நெருக்கடியை உற்பத்தி செய்வதன் மூலம் போர் அரசு செயல்படுகிறது. இதற்கிடையில் ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் ராணுவ சக்தியை பயன்படுத்துவதற்கு முன்பு காங்கிரசின் அங்கீகாரத்தை கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பை கட்டாயப்படுத்த பிரதிநிதிகள் ரோ கன்னா மற்றும் தாமஸ் மாசி அடுத்த வாரம் செல்ல திட்டமிட்டுள்ளனர். அமெரிக்க துருப்புக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் விவாதித்து வாக்களிக்க எனக்கு ஒரு போர் அதிகார தீர்மானம் உள்ளது. அடுத்த வாரம் அதன் மீது வாக்கெடுப்பை கட்டாயப்படுத்த ஒரு தீர்மானத்தை நான் முன்னெடுப்பேன் என்று சொல்கின்றார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு அல்லது அதன் அரசாங்கம் அல்லது இராணுவத்தின் எந்த பகுதிக்கும் எதிரான போர்களில் இருந்து அமெரிக்க ஆயுதப்படைகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும், போர் அறிவிப்பு அல்லது ஈரானுக்கு எதிராக இராணுவ சக்தியை பயன்படுத்துவதற்கான குறிப்பிட்ட அங்கீகாரத்தால் வெளிப்படையாக அங்கீகரிக்கப்படாவிட்டால் தீர்மானம் ஜனாதிபதியை வழிநடத்துகிறது. காங்கிரஸ் நமது அரசியலமைப்பின்படி போர் குறித்து வாக்களிக்க வேண்டும் மற்றும் நான் அந்த வாக்கெடுப்பை விரைவில் சபையில் நடத்த கட்டாயப்படுத்துவோம் என்று மாசி மேலும் கூறியிருக்கின்றார். நான் அமெரிக்காவை முதலிடத்தில் வைக்க வாக்களிப்பேன், அதாவது மத்திய கிழக்கில் அதிக போருக்கு எதிராக வாக்களிப்பேன். கடந்த மாதம் வெனிசுலாவின் ட்ரம்பின் ராணுவ சக்தியை பயன்படுத்துவதற்கான திறனை கட்டுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவை குறுகிய வாக்குகளில் நிராகரித்தது. குடியரசுக் கட்சியினர் 215 வாக்குகளில் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக தடுத்தனர். 2 குடியரசுக் கட்சியினர் 213 ஜனநாயக கட்சியுடன் சேர்ந்து இந்த நடவடிக்கைக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இஸ்ரேலுடனான போருக்கு பிறகு தனது ஏவுகணை சக்தியை ஈரான் அதிகரித்ததாக கூறுகிறது. ஜூன் மாதத்தில் இஸ்ரேலிய ஆட்சியுடனான 12 நாள் போருடன் ஒப்பிடும் போது ஈரான் தனது ஏவுகணை சக்தியை வலுவானது என்று கூறுகிறது. ஈராக் போருக்கு முந்தைய வாக்குகளை போலவே இது காங்கிரசின் வரலாற்றில் மிகவும் விளைவு நிறைந்த வாக்குகளில் ஒன்றாக இருக்கலாம் என்றும், மற்றொரு முடிவற்ற முட்டாள்தனமான வெளிநாட்டு போரை நிறுத்த போகிறோமா அல்லது புதிய பழமைவாதிகள் மீண்டும் நம்மை தவறாக வழிநடத்துவார்களா என்று கன்னா கூறியிருக்கின்றார். மிக சமீபத்திய குயினிபியா பல்கலைக்கழக கருத்து கணிப்பில் 70% அமெரிக்கர்கள் ஈரானில் எந்த ஒரு தலையீட்டையும் எதிர்த்தனர். 18 பேர் மட்டுமே ஈரானின் போருக்கு ஆதரவாக வாக்களித்தனர். 70% அமெரிக்கர்கள் ஈரானுக்கான போரை ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் அந்த கணிப்பீடு சொல்லுகிறது. ட்ரம்ப் பிராந்தியத்துக்கு ராணுவ படைகளை அனுப்பியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதாக அச்சுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 12 அன்று பென்டகன் பிராந்தியத்திற்கு கூடுதல் விமானம் தாங்கிய கப்பலை அனுப்புவதாகவும் ஆயிரக்கணக்கான துருப்புக்களை போர் விமானங்கள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அளிப்பாளருடன் சேர்ப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிராந்திய சக்திகள் எச்சரிக்கையை வலியுறுத்தியதால் இது வருகிறது. ஈரானின் 13 நிலம் மற்றும் கடல்சார் எல்லைகள் எந்த ஒரு பெரிய அளவான மோதலையும் மிகவும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துகின்றன. முந்தைய மோதல்களின் போது ஈரான் தனது ராணுவ திறன்களுடன் நிதானத்தை காட்டியுள்ளதாகவும், இது வெளிநாட்டு தலையீட்டை தடுப்பதில் அதற்கு ஒரு மூலோபாய நன்மையை அளிக்கும் என்றும் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியுடனான ஒரு குறுகிய போரின் போது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை விட ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் சிறந்த மற்றும் வலிமையான ஏவுகணைகளை கொண்டுள்ளது என்றும் கூறுகின்றார்கள் அமெரிக்க சட்டவியலாளர்கள். ஆக ஒட்டுமொத்தமாக ரம்ஸ் நெய்னாவின் கொலைவெறிக்கு அல்லது ஈரான் மீதான ஒரு கொலைவெறிக்கு எதிராக விரண்டெழுந்துள்ளது கடுமையான கண்டனம் வந்திருக்கின்றது. அவங்களது செனட் சபையிலும் இதை விவாதிக்க போகின்றார்கள். ஆக அமெரிக்க நெய்னா மிகப்பெரிய சிக்கலுக்குள் உள்ளாயிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் போர் கொலைவெறிக்கு எதிராக திரண்ட மக்களாக நாங்கள் இதை பார்க்கலாம். ஏனெனில் மிகப்பெரிய பொருளாதார, அதாவது ஈரான் மீது அமெரிக்கா ஒரு போர் தொடுக்குமானால் ஏற்கனவே பொருளாதாரத்தில் சிக்கி இருக்கின்ற அமெரிக்கா மீண்டும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வலைக்குள் விழுந்துவிடும்
பொருளாதார சிக்கலுக்குள் விழுந்துவிடும் என்று அமெரிக்கர்கள் படித்த மக்கள் மத்தியில் ஒரு கருத்து ஏற்கனவே நிலவி வரும் நிலையில் இப்பொழுது ஆட்சிக்காக சட்டம் இயற்றும் குழுக்கள் இந்த மாதிரியான ஒரு கண்டனம் வெளியாகிருக்கு என்பது அமெரிக்க நேனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் இருக்கலே, கிடைத்த செய்தியை பகிர்ந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.